காவியம் பாடவா காதலே. தங்கம் வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? தங்க குட்டி என்ன வண்டி ஓட்டுறீங்க? அப்படியே செல்லம், ஆதிக்குட்டிக்கு பெரிய கார் வாங்குவோமா? ஆதிக்குட்டி இந்த கார்ல உட்கார்ந்து ஓட்டுமா, அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருப்பேனா? செல்லத்துக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குதா? கார் ஓட்டுங்க. என் தங்க குட்டி இப்பதான் உட்கார பிடிச்சிருக்கு. எப்ப தவழுவீங்க, எப்ப நடப்பீங்க தங்கம்? சரோ, பிள்ளைய தனியா உட்கார வச்சிருக்கா. ஏங்க இத்தனை நாளா உட்கார வச்சு நானே பிடிச்சிட்டு இருப்பேன்ல, இன்னைக்கு அவனே தனியா உட்கார வச்சுட்டான். அப்படியே அப்ப நம்ம ஆதிக்குட்டி பெரியவன் ஆயிட்டானே. ஆதி ஆதி செல்லும். ஐ சரோ, அப்பா சொல்றேன் பாரா. ஆமாங்க, நம்ம பிள்ளை இப்ப லேசா பேச ஆரம்பிக்கான். அப்பாங்க அம்மாங்க அழும்போதெல்லாம் அம்மா அப்படிங்க. அப்படியா சரோ, அவன் உட்கார பிடிச்சிட்டான்ல, என்ன கட்டில உட்கார வைக்காது சரோ, கீழே உட்கார வை, அதான் நல்லது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தவண்டு பாப்பான். கீழே விழுந்தாலும் அடிபடாது. கட்டில வச்சிருக்கனால கீழே விழுந்தானா ரொம்ப அடிபட்டுரும். ஏங்கன்னா நம்ம பிள்ளை பக்கத்துல தானே இருக்கேன், அது மட்டும் இல்லாம பெட்ல தானே உட்கார்ந்துருக்கான், கீழே விழுந்தாலும் அடிபடாது. சரோ, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? நீ என்ன கீழே உட்கார வச்சு விளையாட்டு கட்டு, சரியா? சரி ஆனந்த். ஆதிக்குட்டி வண்டி ஓட்டுதா? அந்த பொம்மை பிடிக்கலையா பாப்பாக்கு? இன்னைக்கு இவனுக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அததான் அப்பத்துல இருந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். பிடிச்சத வச்சு விளையாடுப்பா, அப்ப நிறைய பொம்மை வாங்கி தரேன். ஆனந்த், எதுக்கு வீண் செலவு? ஏற்கனவே அவருக்கு நிறைய பொம்மை வாங்கியாச்சு, இத வச்சு விளையாடுற பேரும் வாங்கிக்கிடலாம். சரோ, புதுசு புதுசா வாங்கி கொடுத்தாதான் பிள்ளை நல்லா விளையாடுவான். அப்படியா ஆனந்த்? ஆமா சரோ, விளையாண்ட பொம்மை கூட விளையாண்டாச்சுன்னா போர் அடிக்கும்ல, அதனால புதுசா விளையாட்டு பொம்மையை பார்க்கும்போது அவனுக்கு விளையாடணும்னு தோணும். என் தங்கம் என்னப்பா, செல்லத்துக்கிட்ட பாட்டி என்ன சொன்னாங்கப்பா? உங்க அம்மா தானே அவனை கொஞ்சற மாதிரி கொஞ்சிட்டு என்னைய ஆச்சிட்டு போவாவ. என்னாச்சு சரோ, என்ன சண்டை தான் நடந்துட்டு இருக்கா உங்களுக்குள்ள? ஆனந்த், சண்டை என்னைக்கு விட்டுச்சு? ஒரு நாள் விட்டுக்கிடாது, என்னால தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்ப கூட பாருங்க, நான் என்னதான் இந்த வீட்டுல வேலை செஞ்சாலும் அதையும் செய்யல இதையும் செய்யல ஆவதால் சொல்லிக்கிட்டே இருப்பாவ. இவனையும் நான் தான் பாத்துக்கிடணும், வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிடணும். முன்னாடியாவது நான் சும்மா இருந்து வேலை பார்த்தேன், இப்ப இவன் கையில இருக்கான்ல, எப்போதும் என்ன வேலை செய்யணும் என்ன அர்த்தம்? சரோ, அண்ணியும் மாசமா இருக்காவுல்ல, நீ இவனை வீட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை பாரு சரோ. ஆனந்த், அப்படின்னா இவனுக்கு அம்மா நானா அவளா? ஏன் சரோ இப்படி சொல்றா? நம்ம பிள்ளை நம்மகிட்ட இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன். அப்பதான் அவனுக்கு என்ன தேவை என்ன செய்யணும்னு நான் பார்த்து பார்த்து வளர்க்க முடியும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுத்து அங்கோட்டு தள்ளியாச்சுன்னா இவனை பத்தி எனக்கு என்ன புரிய போகுது? இல்ல என்னைய பார்த்தாலும் அவனுக்கு அம்மா தான் தோணுமா? அவளை பார்த்த மாதிரி தான் சிரிப்பா, அப்புறம் என்னைய பார்த்து சிரிக்க கூட மாட்டான். சரோ, நீயே அப்படி நினைக்க, அம்மா அவனுக்கு யாருன்னு தெரியாதா? இப்பதானே அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுது. இந்த நேரத்துல எப்ப பார்த்தாலும் அவகிட்டே இருந்தாச்சுன்னா நான் இப்ப எதுக்கு? நான் கூடவே இருந்தாதான் என் பிள்ளைக்கு பிடிக்கும். எனக்கும் அவன் கூட இருக்கணும் ஆசையா இருக்கு. சரோ, அம்மாக்கும் வயசாகுதுல்ல, எங்க அம்மா எப்ப முதலும் வேலை செய்யன்னு சொல்ல முடியுமா? நான் வேலை செய்யுங்கன்னு சொல்லலானே, நான் செஞ்சு வச்ச வேலையை குறை சொல்லாம இருந்தாலே போதும். நான் பிள்ளை முழிச்சிருவானேன்னு பதறி பதறி ஓடி ஓடி போய் வேலை பார்த்துட்டு வரேன். அது எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காவ. ரசம் வச்சா தப்புங்காவ, ஆம்லேட் போட்டா தப்புங்காவ, அப்பளம் வச்சா தப்புங்காவ. சரி, ஒரு நாளைக்கு என்னால முடியல, அவியலாவது கூட்ட வைக்க வேண்டியதானே? அதுக்கு எப்ப பாருங்க என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காவ. குழந்தை மாசமா இருக்கா எனக்கு தெரியுது, அவளையும் வேலை சொல்ல முடியாது. உங்க அம்மா நான் செஞ்சு வச்ச வேலையை குறை சொல்லாம இருந்தாலே போதும். நான் சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு வந்து இவனையும் பாத்துக்கிடுவேன். சரி சரோ, குறை சொல்ல மாட்டாவே. ஆமா, நீங்க தான் சொல்லணும். நீங்க இது கூட போய் சொல்லுங்க, இதுக்கு 2 குறை சொல்லிட்டு ஏசுவாவே. சரி சரோ, விடு. நம்ம பிள்ளை நம்ம பேசுற பத்திரி ஒரு மாதிரி பாவம் போல இருக்கான் பாரு. அவனுக்கு புரியுது, அம்மா கஷ்டப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கா. நீ உங்களுக்கு உங்க அம்மைக்கு தான் புரியல. ஆதி, நீ அப்பா மாதிரியே பாட்டி மாதிரியே இருக்காதியா, நீ அம்மா மாதிரி தான் இருக்கணும், சரியா? இப்பயே பிள்ளை எனக்கு எதிராக திருப்பி விட்டாச்சா? ஆனந்த், நான் உனக்கு விவரம் தான் சொல்லி கொடுக்கேன், நான் ஒன்னும் பிரிக்கல. சரி சரோ, கோவப்படாது, விடு. பாரு ஆதி எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்கா. நீ குழந்தை, நம்ம பிள்ளை என்ன சொல்றான்? இப்பவே ஆம்பளை பையனை முடிவு பண்ணிட்டீங்களோ? சரி, நம்ம பிள்ளை என்ன சொல்றா? பொம்பளை பிள்ளை முடிவு பண்ணிட்டீங்களோ? குழந்தை, நான் வேற என்னதான் சொல்றது? நம்ம பிள்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கட்டுமா? போவாங்கங்க, இப்ப நம்ம பிள்ளை நம்ம கூட பேசாது, சொத்தோல புழு மாதிரி தான் கிடக்குமா. அப்படியே குழந்தை? ஆமா, இன்னும் 2 மாசம் போனாதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஊர்றது தெரியுமா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? சரோஜா தான் சொன்னா. நான் அவ கூட இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்பேன். அவதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவா. சரி குழந்தை, சரோஜா இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு என்ன? ஆமாங்க, அவதான் இப்ப வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கா, நான் சும்மா தான் இருக்கேன். சரோஜா இல்லைன்னா உங்க அம்மைக்கு எனக்கு சண்டை தான் வந்துட்டு இருக்கும். இப்போ உங்க அம்மா என்னை விட்டுட்டு அவட்ட சண்டைக்கு போயிருயாவ.
உங்க அம்மையை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையா ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணும். என்னைய பிரவீனுக்கு அடிபட்டது கூட பார்க்க போகல. ஏன் உங்ககிட்ட என்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாவ. நீங்களும் அவைய சொன்ன மாதிரியே நீ கூட்டிட்டு போகாம இருந்துகிட்டிய. குழந்தை நீ இப்ப மாசமா இருக்கல்ல, அதனாலதான் எங்க அம்மா அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு குழந்தை, ஒரு 6 மாசம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கனாலும் போலாம். ஏங்க பிரவீன் என்ன வேற ஒருத்தனா? உரிமையான சொந்தம் நம்ம போய் பார்க்கலாம். எப்படி ஆட்டோல போறேன்னு சொன்னா கூட வேண்டான்ட்டா உங்க அம்மா. கார்ல போறேன்னு சொல்லியாச்சு, அதுக்கும் வேண்டான்ட்டாவ. என்னதுக்குதான் சம்மதிப்பவனே தெரியல. எல்லாத்துக்கும் தடை போட்டியாவ. எனக்கு இப்ப வீட்டுக்குள்ள கிடக்கே பிடிக்க மாட்டேங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா கூட அங்க உட்காந்து நல்லா பேசிட்டாவது வந்திருப்பேன். எங்க அம்மா, எங்க அத்தை, மாமா, பிரவீன் எல்லாரும் அங்கதான் இருக்கவ. கொஞ்சமாவது எனக்கும் நேரம் இருந்திருக்கும். உங்க அம்மா எங்கேயுமே நீ அனுப்பவே மாட்டேங்கிறவ. ஏன் வாசல தாண்டியாச்சுன்னா சொத்து கிடையாதுன்னு மிரட்டியவங்க. இதை பார்க்கும்போதுதான் அந்த வீட்டுல இருந்துக்கலான்னு தோணுது. குழந்தை அந்த வீட்டுல இருந்தா நம்ம பணத்துக்கே கஷ்டப்படணும்ல, அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? 500 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அப்பா சம்பளமே கிடையாது மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதானே இங்க வந்தோம். வந்துட்டோம், ஆனா இங்க ஜாலியாவே இல்ல. அங்க கூட சரோஜா கடை போட்டுட்டு இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வெளியே வர வீட்டுல உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன். இங்க பாருங்க, ஒரு சனம் வருவில்ல உங்க அம்மையை பார்த்து பயந்துட்டு தனியாவே உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்குங்க. எப்பயாவது சரோஜா கூட பேசுறான். அவளுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, பிள்ளை வேற பார்க்க வேண்டியிருக்கு. சரி, நீ பிள்ளை கூட பேசிட்டு இருக்கலாம்ல. அவன் எப்போதும் என்கிட்ட எப்படி இருப்பான், அவன் அம்மட்ட போவான்ல, பாதி நேரம் தூங்கிறியான். அதனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க. நீங்களாவது எங்கேயாவது என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போங்களாம். வாங்க பிரவீனியாவது போய் பார்த்துட்டு வருவோமா? குழந்தை விளையாடாத குழந்தை, எங்க அம்மா எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ கூட்டிட்டு போனா கண்டிப்பா கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா அவ்வளவுதான். என்னையும் சும்மா விட மாட்டாங்க, உன்னையும் சும்மா விட மாட்டாங்க. எங்க அம்மா கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே குழந்தை. கொஞ்சம் பொறுமையா இரு, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். போங்கங்க, மாசமானதுல இருந்து எங்கேயோ செயல போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு. எப்ப சரியாவனே தெரியல. சரி குழந்தை, இப்ப என்ன செய்யணுங்கிறா? எங்கேயாவது என்னைய வெளியே கூட்டு போங்க. குழந்தை இப்ப எங்கேயுமே வெளியே கூட்டு போக முடியாது குழந்தை. உனக்கு வளகாப்பு பண்ணதுக்கு அப்புறம் வேணா உங்க அம்மா வீட்டுல போய் இரு. அதெல்லாம் 7ஆம் மாசம் பண்ணுவாவே, இல்ல 9ஆம் மாசம் பண்ணுவாவ. எனக்கு இப்பவே வெளியே போகணும். எங்கேயாவது நீங்களா கூட்டு போங்களாம். குழந்தை எதுக்கு குழந்தை இப்படி குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறா? எனக்கு தோணுதுங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு வரணும்னு, அதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க தானே ஆசைப்பட்டதுல கேளு செய்யுங்கிறிய. ஆசைப்பட்டது கேட்டாச்சு, இப்பயாவது செய்யுங்க. குழந்தை இந்த ஒரு விஷயத்த தவிர வேற ஏதாவது கேளு, நான் செய்யறேன். முடியாது, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் வேணும். எங்கேயாவது போயிட்டு வரலாம் வாங்க. சரி குழந்தை, நான் எங்க அம்மாட்ட போய் கேட்கேன். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? கோயிலுக்கு நானே போயிட்டு வர மாட்டேனாக்கும். வேற எங்கேயாவது போலாம். வேற எங்கேயாவதுன்னா எங்க குழந்தை? ஒரே ஒரு வாரம் எங்கேயாவது போய் வெளியே தங்கிட்டு வருவோங்க. பக்கத்துலயே இருந்தா கூட பரவாயில்ல, எங்கேயாவது போவோம் வாங்க. குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறா குழந்தை. ஒரு விஷயம் சொன்னா புரியவே மாட்டேங்கி. எங்க அம்மா தான் சொல்றாங்களா இந்த மாதிரி நேரத்துல வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு, கேட்க மாட்டியோ? சரி அப்படின்னா விடுங்க, நான் எதுவுமே ஆசைப்பட்டது கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. என்ன நீங்களே என்கிட்ட வந்து ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்காண்டா. குழந்தை கோவப்படாத குழந்தை, வயிற்றுல இருக்க பிள்ளையும் ஒன்னே மாதிரியே கோவப்படும். நான் கோவம் படல, இதுக்கு மேல எதுவும் கேட்கவும் இல்ல. குழந்தை இது கோவம் இல்லாதது வேற என்னதான்? ஒன்னும் இல்ல, நான் கோவப்படல, விடுங்க. சரி குழந்தை, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். சரி போங்க. என்னன்னே தெரியல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வெளியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போல தோணுது. எனக்கு இதுதான் ஆசைன்னு சொன்னா இவருக்கு புரிய மாட்டேங்குது. மாமியார் கிளவிட்டு சொன்னா அது சுத்தமா புரிஞ்சுக்கிட்டாது. மொத்தத்துல இந்த வீட்டுல யாரையுமே புரிஞ்சுக்கிட மாட்டாவ. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாரு, வளகா பண்ண உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு. அது தெரியாதக்கா 9ஆம் மாசம் 7ஆம் மாசம் நடக்க போறது. என்னன்னு போட்ட நான் இங்கேயே படுத்துக்கிடி. எம்மா 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 கொஞ்சம் இங்க வாங்கம்மா. ஆமாம்மா, தோட்டத்துக்கு தான் போக போறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? எம்மா குழந்தை மாசமா இருக்காள்ல, அதனால இப்ப என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, உனக்கு என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டனா, அவ எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் அதான் ஆசையா இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் எதுவும் சொல்லலமா, வெளியே எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி சொன்னா. மாசமா இருக்க பாத்தீங்களா, அதான் அப்படிலாம் தோணுதுங்கிற மாதிரி சொல்றா. நான் அதெல்லாம் சரி வராது, மாசமா இருக்கும்போது எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவளும் சரி நான் இனி அப்படிலாம் கேட்கலன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் அவ வெளியே போகணும்னு ஆசைப்படுறாம்மா. வீட்டுக்குள்ளே இருக்குது என்னவோ கூட்டி வச்ச மாதிரி இருக்கு போல. ஏமா கோயிலுக்கு போவோன்னு கேட்டேன், அதெல்லாம் வேண்டாங்க, வேற எங்கேயாவது புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஏமா அது இல்லம்மா, இங்க 4 செவத்தை மட்டும் பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்கான்.
வெளியே போனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காத்து வாங்கலாம்ல. அதான் அவளுக்கு வெளியே போகணும்னு தோணுது. நாங்க தோட்டத்துக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், எங்களுக்கு ஒன்றும் தோணல. அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்காமா, அதான் அப்படி சொல்றா. இல்லம்மா, தோட்டத்துக்குலாம் வருவாளான்னு தெரியல. வெளியே எங்கேயாவது கொஞ்ச நாள் போய் தங்கிட்டு அப்புறம் வரலாங்கிற மாதிரி சொன்னான். வேணும்னா நம்ம மாமா வீட்டுல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வருவோமாமா. ஆமாமா, சரத்குமார் மாமா வீட்டுல. அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோமா. சரிம்மா, அப்போ டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வருவோமா. ஆமாமாவா, அப்படிதான் ஆசைப்படுறா. ஏமா, நான் அவட்டே வேண்டான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளவுதான். வேண்டான்னா விடுங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போங்கன்னு கேட்கல. ஆசைப்படுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேம்மா. என்ன செய்ய